மைக், எனக்கு தோன்றிய கேள்வி, யாருக்கும் தோன்ற வேண்டிய கேள்வி, ஏன் ஒரு அரசு ஒரு இராணுவ வீரரை குற்றம் சுமத்த வேண்டும்? இந்த கர்னல் புரோஹித் யார் என்றால், அவருக்கு இராணுவத்திலிருந்து ஒரு சுத்தமான சான்றிதழ், விசாரணை அறிக்கை கிடைத்திருந்தும், ஏன் அவரை ஒரு தசாப்தத்திற்கு அருகில் காவலில் வைத்தார்கள்? கர்னல் புரோஹித் பற்றி என் கேட்பவர்களுக்கு ஒரு சுருக்கம் சொல்கிறேன். கர்னல் புரோஹித் என்பது விசாரணை பணியில் ஈடுபட்டிருந்தவர். அவர் விசாரணை வேலையில் இருந்தார். பத்வான் மாடல் குறித்து உளவுத்துறைக்கு முதலில் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் அவர்தான். அவர் பயங்கரவாதிகளுடன் கலந்துரையாடுவார். அவர் உளவுத்துறைக்காக அறிக்கைகள் தயாரிப்பார். அவரது அறிக்கையினால் தான் பங்களாதேசர்கள் எல்லை கடந்துவிட்டு மேற்கு வங்காளத்தில் தங்கள் தளத்தை அமைக்கிறார்கள் என்ற நெக்சஸ் வெளிச்சத்திற்கு வந்தது. அவரது அறிக்கையினால் தான் பங்களாதேஷின் ஜமாத் உல் முஜாஹிதீன் மற்றும் ஜமாத் ஏ இஸ்லாமி ஆகிய அமைப்புகளின் தொடர்பு உளவுத்துறைக்கு தெரிய வந்தது. ஜமாத் உல் முஜாஹிதீன் குறித்து அவருடைய அறிக்கையில்தான் முதலில் பங்களாதேஷில் குழப்பத்தை உருவாக்கவும், அதன் பிறகு இந்திய அரசை குறிவைக்கும் வகையில் ஒரு தளத்தை உருவாக்கும் முயற்சி. இதையும் அவர்தான் புரிந்து குறியீடு உடைத்தார். அசாம், திரிபுரா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் இஸ்லாமிய சங்கிலி உருவாக்கம். அவரை விசாரித்தவர்கள் எனையே அதிகாரிகள், அவர்களும் எங்களுடன் இணைந்து இந்த அறிக்கையில் உள்ள இஸ்லாமிய சங்கிலி மேலும் அதன் முழுமையான விவரங்கள் குறித்து ஆராய்ந்தனர். திட்டம் பங்களாதேஷ் வழியாக நடைபெற்று வருகிறது என்று ஒப்புக்கொண்டனர். ஆனால் அவர்களும் அவரை விசாரித்துக் கொண்டிருந்தனர். அதனால் கர்னல் புரோஹித் ஒரு சிறப்பான அதிகாரி. அவருக்கு மிகச் சிறந்த சேவை பதிவும் இருந்தது. ஆனால் அந்த ஏழை அரசியல் காரணங்களுக்காக பலியாகினார். ஏனெனில் அவரிடம் சிறந்த உளவு தகவல் இருந்தது. ஏனெனில் அவரிடம் இருந்த உளவுத்துறை அறிக்கை அந்த நாட்களில் ஆட்சி செய்த கட்சியின் முக்கிய அரசியல் வட்டாரங்களை அவமானப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனால் அவர் அதிகம் தெரிந்திருந்ததால் அவர் தெளிவாக குறிவைக்கப்பட்டார். இதுவே கர்னல் புரோஹித்தின் கதை.